பாடம் 19 இஸ்ரவேலரின் ஆர்ப்பரிப்பும் எரிகோவின் வீழ்ச்சியும். யோசுவா அதிகாரம் 6 வசனங்களின் பின்வருமாறு சுருக்கங்கள். எரிகோ யோர்தான் பள்ளத்தாக்கில் உள்ள பூர்வீக பட்டினம். பட்டினத்தை சுற்றி பெரிய மதில்கள். பேரீச்ச மரப்பட்டணம் என்று மறுபேரும் உண்டு. உபாகம் 34:3 காண முடியும். இஸ்ரவேல் யோர்தானை கடந்து வந்ததை அறிந்த மற்ற ராஜாக்கள் கலங்கி போனார்கள். யோசுவா 5:6 கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமற் போன எகிப்திலிருந்து புறப்பட்ட யுத்த புருஷரான யாவரும் மாலும் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் 40 வருஷம் வனாந்தரத்தில் நடந்து திரிந்தார்கள். கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கும்படி அவர்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை அவர்கள் காண்பதில்லை என்று கர்த்தர் அவர்களுக்கு ஆணையிட்டிருந்தார். கர்த்தர் யோசுவாவை மீண்டும் விருத்த சேதனம் பண்ண பரிசுத்தம் பண்ண சொல்கிறார். எகிப்தின் நிந்தையை புரட்டி போட்டார். ஆகவே அந்த இடம் கில்கால் என்று கூறப்பட்டது. எரிகோவின் சமனான வெளிகளில் பஸ்காவை ஆசரித்தனர். மறுநாள் தேசத்தின் தானியத்திலாகிய அப்பமும் சுட்ட கதிர்களையும் சாப்பிட்டனர். தேசத்தின் தானியத்தை புசித்த மறுநாளிலே மன்னா பெய்வது நின்று போயிற்று. யோசுவா 5:12 எரிகோவின் சமவெளிகளில் கர்த்தருடைய தூதன் யோசுவாற்கு சொன்னது, கர்த்தருடைய சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்றார். யோசுவா 5:15 காண முடியும். கர்த்தருடைய தூதன் எரிகோவை உங்களுக்கு தந்தேன். 7 ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டி முன் 7 எக்காளங்களை பிடித்து ஊதிக்கொண்டு போக, இஸ்ரவேல் மக்கள் அதன் பின்னால் மௌனமாக போகணும். இவ்விதம் ஒரு நாளைக்கு ஒரு முறை 6 நாள் இப்படி செய்து 7ஆம் நாளில் பட்டணத்தை 7 தரம் சுற்றும்போது 7ஆம் சுற்றில் எக்காளம் ஊதி ஆர்ப்பரியுங்கள், பட்டணம் உங்கள் முன்பாக இடிந்து விழும் என்றார். யோசுவா இஸ்ரவேலரிடம் இதை கூறி கர்த்தருடைய தூதன் சொன்னபடியே செய்து பட்டணத்தை பிடித்து அழியுங்கள், ராகாப்பையும் அவள் குடும்பமும் தவிர மற்ற யாவும் அழித்து போட வேண்டும். பொன் வெள்ளி வெண்கலம் கர்த்தரின் பொக்கிஷத்திலே சேருங்கள், ஒருவரும் ஒன்றையும் எடுத்துக்கொள்ளக் கூடாது, யாவும் சாபத்தீடானது என்றான். இஸ்ரவேலரும் அப்படியே செய்து எரிகோவை பிடித்து ராகாபையும் குடும்பத்தையும் காப்பாற்றி மற்றதை அழித்தனர். அதன்பின் யோசுவா கூறினது, எரிகோவை மீண்டும் கட்ட எழுப்பவன் சபிக்கப்பட்டவன். அஸ்திபாரம் போடுகையில் தன் மூத்த மகனையும் அதன் வாசல்களை வைக்கும்போது தன் இளைய மகனையும் சாக கொடுப்பர் என்று சாபமிட்டான். இப்பாடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்வது என்ன? கர்த்தர் தம்முடையவர்களை அறிந்திருக்கிறார். அவரது வாக்குத்தத்தங்களை விசுவாசிப்பவர்களுக்கு அவை ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. மனதில் பதிய வைக்க வேண்டிய மனப்பாட பகுதி சங்கீதம் 115:12. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். மிக்க நன்றி. புதிய பாடத்தில் நாம் மீண்டும் சந்திப்போம்.